திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த வத்தலகுண்டு அருகே கட்டக்காமன்பட்டியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பெண்கள் அதிர்ச்சி. குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கழிவுகள் அலட்சியம் காட்டும் ஊராட்சி நிர்வாகம். வத்தலகுண்டு அருகே கட்டக்காமன்பட்டியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் தற்போது கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை குடிதண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்து நுரையுடன் துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்படாததால் கழிவுகளுடன் சுகாதாரமற்றதாக காணப்படுகிறது. குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வழங்கப்படும் குடிநீர் கழிவுகளுடன் உப்பு தண்ணீராக வருவதால் இந்த பகுதி கிராம மக்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர். இது குறித்து கட்டக்காமன்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடம் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் கல்லடைப்பு, காலரா, டெங்கு போன்ற நோய்கள் பரவி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கணேஷ்.